ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையில். போன இந்த வாரம் லாஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இங்கே போயிருந்தோம். ஒரு டூர் பிளான் பண்ணியிருந்தோம். வேலை வீடுன்னு இருக்கிறவங்கன்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் எங்கள் ஃபேமிலியாக. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து கோழிக்கூடு போகலான்னு சொல்லி அந்த கோழிக்கூடு வந்து சரி பிளான் பண்ணது மாதிரி ட்ரெயினுக்கு புக் பண்ணாங்க. ட்ரெயின் புக் பண்ணோன்னா கோயம்புத்தூர் டு கோழிக்கூடு வந்து 6 மணி ட்ரெயின். 6 மணிலேருந்து 8, 9, 10 மணிக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். ரொம்ப சீக்கிரத்தில் இறக்கி விட்றாங்க மக்களை. ட்ரெயின் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். போய் இறங்கிட்டு நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டிலேருந்து எல்லாம் சாப்பாடு கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொண்டு போயிருந்தோம். அது மட்டும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த வெயில், அதுக்கப்புறம் வெயில் நல்ல வெயில் இருந்துச்சு. நான் பீச்செல்லாம் க்ளீனாக இருக்குது மக்களை. நல்லா குழந்தைங்களோட போகிறவங்க, நல்ல கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கம்தான். ஒரு நாள் போதும், ஒரே ஒரு நாள் போய் சுற்றி பார்த்துட்டு ஸ்டே பண்ணனா ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அப்படி வந்துட்டு நாங்கள் ஈவினிங் பிளான் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். எல்லாம் முடிச்சு இப்போ எல்லாம் சுற்றி பார்த்தோம். பார்த்துட்டு ஒன்றும் சிப்பிக்கு போல் ஒன்றும் இல்லைல்ல, க்ளீனாக இருக்குது. பீச் கிச்சல் நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் மக்களை. வந்து சரி நாங்கள் லஞ்சு எங்கேயாவது வெளியில் அவுட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு அலைஞ்சோம் மக்களை. 12 மணி மட்டும் அலைஞ்சோம். 10 மணிலேருந்து 12 மணி மட்டும் ஹோட்டலுக்கு அலைஞ்சோம். கிடைக்கவே இல்லை. 12 மணிலேருந்து 1 மணி 2 மணி மட்டும் அலைஞ்சோம், கிடைக்கவே இல்லை. சரி உயர்தர செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் போய் பார்த்தா எங்களுக்கு சாப்பாடுக்கு யாரும் தமிழன்னு சொன்னாலே கேரளா பக்கம் ரொம்ப மோசமாக தான் நடத்துகிறாங்க மக்களை. ஆனால் தமிழனுக்கு வந்து தெரியாது. தமிழன் வந்தவரை வாழ வைப்பேன்னு சொல்லி எல்லோரும் இங்கே வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக சுதந்திரமாக இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம மற்ற மாநிலங்களுக்கு நம்ம போனோம்னா நமக்கு சுதந்திரமே கிடையாது மக்களை. அந்த மாதிரி நாங்கள் அந்த ஹோட்டலில் உட்காந்தா நாங்கள் தமிழன்னு தெரிஞ்சு அவன் சட்டையே எங்களுக்கு பண்ணிக்கல. சாப்பாடு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்தோம். எங்களுக்கு யாருமே வந்து கேட்கவும் இல்லை. சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெயிலும் சரியான வெயிலாக இருந்துச்சா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சரி வேறு எங்கேயாவது இப்போ இன்னொரு ஹோட்டலில் பார்த்தா அங்கே அது என்னமோ ஃபுட்டு தான் இருக்குதுன்னா அது வந்து சிக்கன் இது இருக்கா, எங்களுக்கு வேண்டாம், அது வெயிலுக்கு அதுக்கு வேண்டான்ட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து ரயில்வே ஜங்ஷன்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே வெளியில் சாப்பிட்றது இங்கே பெட்டருன்னு சொன்னாங்க மக்களை. அங்கே போய் சாப்பிட்டோம். ஒரு அரிசியும் நல்லா குண்டுமணி மாதிரி இருக்குது மக்களை, முத்துக்கள் மாதிரி பெரிய பெரிய அரிசி. அதை போட்டு ஒரு சாம்பார் கொடுத்தா சாம்பார் வழங்கலை, உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சரின்ட்டு ஒரு தட்டைப்பயிறு குழம்பு போட்டால் அதுவும் எங்களுக்கு வழங்கலை. சரின்ட்டு என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு காய், அது என்ன காய், கொத்தவரங்காய், ஒரு 5-6 பொரியல் தான் இருக்கும். எண்ணி பார்த்தா ஒரு 10 காய் தான் இருக்கும். 10 குட்டி குட்டி காய்ங்களா 10 காய் தான் இருக்கும். அது ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு காய் மக்களை. அது சாப்பிட்டா ரசம் கிடையாது. தயிர் ஊற்றினா தயிர் வாயிலே வைக்க முடியல. அந்த சாப்பாடு எங்களை நாங்கள் சாப்பிடவே இல்லை. அப்படியே வசந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். சரி நம்ம இந்த ஹோட்டலுக்காரங்களை கேவலப்படுத்த வேணான்ட்டு வெளியில் வந்துட்டோம் மக்களை. எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு 100 ரூபா அந்த சாப்பாட்டுக்கு. அந்த சாப்பாடு நம்ம கோயம்புத்தூரில் 100 ரூபா கொடுத்தோம்னா வயிறு ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம். நல்லா சாப்பிட்றவங்க, சாதாரண சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அது ஜாஸ்தி தான். நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வரலாம் மக்களை. அந்தளவுக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு. ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்களால் சகிக்க முடியல. வந்து ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு ட்ரெயின்லேருந்து வெளியே வந்துட்டோம் மக்களை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல கூட தமிழில் அங்கே போர்டே கிடையாது கேரளாவில். ஏன்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் தான் எழுதியிருக்கிறான், இங்கிலீஷில், மலையாளத்தில், ஹிந்தியில் எழுதுகிறான். தமிழில் ஒரு வார்த்தை கூட இல்லை. தமிழில் இதே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடை வச்சாலும் சரி, அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அவனோட சொந்த மொழி தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறான், போர்டு வைக்கிறான். அப்புறம் தான் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் தேவைப்பட்டால் வைக்கிறான், இல்லைன்னா அது கூட இல்லை மக்களை. அந்த அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறோம். மற்ற மாநிலங்களுக்கு போய் பார்த்தானே அவன் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்குது. தமிழில் தேடி பார்த்தா கூட கிடைக்கிறதில்ல மக்களை. அதனால் தமிழ் வந்து எழுத்து கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நம்ம மாநிலங்களை வைக்க சங்கடப்படுறாங்க. இந்த மாதிரி தமிழ்னால ஒரு மாதிரி பார்க்குறது, ஒரு மாதிரி இது பண்ணுறது. ஆனால் என்னென்னா விலைவாசிங்க அங்கே வந்து இந்த ஆட்டோக்கெல்லாம் விலை கம்மி தான் மக்களை. குடும்பத்தோடு போகலாம். சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிற யாராக இருந்தாலும் சரி, சாப்பாடு நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு தண்ணிங்கிறது கொண்டு போயிருங்க. நல்லா குடிச்சிட்டு நல்லா திருப்தியாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாயந்தரமாக அதே ட்ரெயினில் ஒரே நாள் போதும், ஒரு நாள் ட்ரிப்பு போயிட்டு திரும்பி வந்துடலாம் மக்களை. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். என்ன அந்த இதில் தான் கொஞ்சம் சாப்பாடுக்கு தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இதாகிப்போச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா சுற்றி பார்த்து வந்த மக்கள். நீங்களும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க.